இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற விலையுயர்ந்த உலோகங்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்தவும் உள்நாட்டு சந்தையை மேலும் ஒழுங்குபடுத்தவும் மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் நாட்டின் முக்கிய வங்கிகளிடம் மத்திய நிதி அமைச்சகம் திடீர் தகவல் கோரிக்கை விடுத்திருப்பது வங்கித்துறையிலும் முதலீட்டாளர்களிடையும் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக 2023ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்ட தங்க உலோக கடன்கள் மற்றும் தங்க நகைகளை அடமானமாக வைத்து வழங்கப்பட்ட கடன்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் உடனடியாக சமர்ப்பிக்குமாறு வங்கிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நிதி சேவைகள் துறை அனைத்து வணிக வங்கிகளுக்கும் அவசர அறிவிப்பை அனுப்பியுள்ளது. அதில் தங்க உலோக கடன்களின் மொத்த மதிப்பு, கடன் பெற்றவர்களின் எண்ணிக்கை, தங்க விநியோகஸ்தர்கள் பற்றிய தகவல்கள், தற்போதைய கடன் நிலுவைகள், பிணைய விவரங்கள் உள்ளிட்ட பல முக்கிய தரவுகளை சமர்ப்பிக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. சில வங்கிகளிடம் மாதந்தோறும் வழங்கப்பட்ட கடன்களின் துல்லிய புள்ளி விவரங்களும் கேட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். பொதுமக்கள் பெரும்பாலும் பயன்படுத்தும் தங்க நகை கடன் மற்றும் தங்க உலோக கடன் இரண்டும் வேறுபட்டவை. தங்க நகை கடன் என்பது தனிநபர்கள் தங்களுடைய நகைகளை அடமானமாக வைத்து பணம் பெறும் முறையாகும். மறுபுறம் தங்க உலோக கடன் என்பது நகை விற்பனையாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் தங்களது தொழில் தேவைகளுக்காக தங்க கட்டிகளை கடனாக பெறும் முறையாகும். இந்த இரண்டு வகை கடன்களின் பயன்பாடு மற்றும் அளவு கடந்த சில ஆண்டுகளில் கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் தங்க இறக்குமதி வரி 15% உயர்த்தப்பட்டதுடன் வெள்ளி இறக்குமதியிலும் பல கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக தற்போது தரவுகள் சேகரிக்கப்படுவதால் தங்கம் தொடர்பாக மேலும் புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. வங்கித்துறை வட்டாரங்கள் கூறுவதாவது, தங்க இறக்குமதி மற்றும் கடன் வழங்கும் முறைகளில் உள்ள சில குறைபாடுகளை கண்டறிந்து சரி செய்வதற்காகவே இந்த ஆய்வு நடத்தப்படுவதாகவும், பொதுவாக ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் இந்தியாவில் தங்க இறக்குமதி அளவு குறைவாக இருக்கும். எனவே புதிய வழிகாட்டுதல்கள் அல்லது கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவதற்கு இது ஏற்ற காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. மேலும் உலக அளவில் தங்க விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் சூழலில் உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் பயன்பாடு, இறக்குமதி மற்றும் கடன் வழங்கல் முறைகளை அரசு நெருக்கமாக கண்காணிக்க தொடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போதைக்கு தங்க நகை கடன் பெற்றவர்களுக்கு எந்த புதிய மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் எதிர்காலத்தில் கடன் வழங்கும் விதிமுறைகள், மதிப்பீட்டு நடைமுறைகள் அல்லது கடன் வரம்புகளில் மாற்றங்கள் வர வாய்ப்பிருப்பதாக சில நிதி வல்லுநர்கள் கருதுகின்றனர். அதே நேரத்தில் தங்க சந்தையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதும் இறக்குமதி செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அரசின் முக்கிய நோக்கமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தங்க நகை வாங்குபவர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் நகை வணிகர்கள் அடுத்த சில வாரங்களில் வெளியாகும் அரசின் அறிவிப்புகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது.